அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு நாள் காலையில் கோயிலுக்கு போயிருந்தப்போ 4 பிச்சைக்காரங்க வரிசையாக உட்காந்துருந்தாங்க. 10 ரூபா ஒருத்தர் அவங்களுக்கு போடுறாரு. போட்டுட்டு அவங்கள பிரிச்சுக்கிற மாதிரி சொல்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவங்க அந்த 10 ரூபாயை 4 பேர்த்துக்கும் ஆளுக்கு 2 ரூபாய்னு 8 ரூபாயை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற 2 ரூபாயை பக்கத்தில் இருந்த ஒரு மெடிக்கல் கடையில் இருக்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுற கண்ணாடி பெட்டியில் அந்த 2 ரூபாயை போட்டுட்டு வந்தாங்க. இதை பார்த்துட்டு அவருக்கு நிஜமாலுமே ஆச்சரியம். அவருக்கு ஒன்றுமே புரியல. இவங்களுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறதா இல்லை இவங்களுடைய குணங்களை நினச்சி பாராட்டுறதான்னு. நிஜமாலுமே ஆச்சரியத்தக்க ஒரு விஷயந்தான் இது. முடிஞ்ச வரைக்கும் இயலாதவர்களுக்கு உதவலாங்க. பல ஊனமுற்ற அனாதை ஆசிரமங்கள் இப்படிலாம் நிறையா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் உணவளிக்கலாங்க. தனித்து நின்று நம்மளால் உதவிட முடியலன்னா கூட நண்பர்களோட ஒன்று கூடி கண்டிப்பாக உதவலாங்க. பிறந்தநாள் கொண்டாட்டம், திருமண நாள் வைபவம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட இந்த மாதிரி ஏழைகளுக்கு உணவு கொடுத்தோ இல்லை அவங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுத்தோ கூட கொண்டாடலாங்க. இப்படியும் கொண்டாட்டம் உண்டுங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறதே அடுத்தவங்களை மகிழ வச்சு பார்க்கறது தாங்க ஆகச்சிறந்த மகிழ்ச்சி. சரிங்க, நாளை சந்திப்போம். தொழுமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.